வணக்கம். இப்பதிவில் அஷ்டாங்க யோகம் பற்றி காண்போம். யோகம் அப்படின்னா என்னென்னா, மனதை கட்டுப்படுத்தி ஆன்மாவோடு இணைதல் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சிற்றறிவு பேரறிவோடு இணைதல் அப்படின்னு சொல்லலாம். நம்ம மரணமில்லா பெருவாழ்வு அடையிறதுக்கு இந்த யோகம் உதவி புரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த யோகம் 8 வகையாக பிரிச்சிருக்காங்க. அதை ஒரு பாடல் வழி நம்ம பார்ப்போம். அஷ்டாங்க யோகம் பாடல். இயம நியமமே எண்ணிலா ஆதனம் நயமுறு பிராணாயாமம் பிரத்யாகாரம் சயமிகு தாரணை தியானம் சமாதி அயமுறும் அட்டாங்கம் ஆவது மாமே. எண்வகை அஷ்டாங்க யோகம். இமயம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி. இயமம் அப்படின்னா என்னன்னு பார்க்குறோம். இயமம் அப்படின்னா பிறருக்கு துன்பம் செய்யாமலும் நன்மையே பேசியும் திருடாமலும் இருத்தல் அப்படின்னு சொல்லலாம். இப்போ பயனில்லாத பேச்சுக்களை பேசாமல் விட்டுறணும். இதெல்லாம் நம்ம கை கொள்ள வேண்டிய முக்கியமான இயமங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சித்த வைத்தியருக்கு சித்தியாக வேண்டிய ஒரு முதற் பொருள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததான் நியமம் அப்படின்னா என்னன்னு பார்க்குறோம். நியமம் அப்படின்னா புறந்தூய்மை, அகத்தூய்மை, போதுமென்ற மனம், கல்வி, கடவுள் வணக்கம். இது எல்லாத்தையும் நம்ம நியமத்தில் சொல்லலாம். இப்போ புறந்தூய்மை அப்படின்னா என்ன? நம்ம உடலை சுத்தமாக வச்சுக்கிறது. இது எப்படி நடக்கும்? நம்ம தண்ணீரில் முழுகுவதால் அமையும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அகந்தூய்மை அப்படின்னா எப்படி அமையும்? வாய்மையால் விளையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு திருவள்ளுவர் ஒரு குறள் சொல்லியிருக்காரு. புறந்தூய்மை நீரான் அமையும், அகத்தூய்மை வாய்மையார் காணப்படும் அப்படிங்கிற ஒரு குறளில் எக்ஸ்பிளைன் பண்ணிப்பாரு. அடுத்ததாக என்ன சொல்கிறாங்கன்னா, போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து அப்படிங்கிற ஒரு பழமொழியும் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக ஆசனம். ஆசனம் அப்படின்னா என்னென்னா, நம்ம அசையாத அமர்ந்து நம்மளோட உள்ளத்தை ஒரு வழிப்படுத்தக்கூடிய ஒரு நிலை தான் ஆசனம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சித்தியில் கை வந்தவங்க எதையுமே ஆராயக்கூடிய தன்மையுடையவங்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பிராணாயாமம் பற்றி பார்ப்போம். பிராணாயாமம் அப்படின்னா வழிநிலை சரப்பயிற்சி அப்படின்னு சொல்கிறாங்க. பிராணாயாமம்க்கு ஒரு குட்டி பாட்டு இருக்குது. ஏறுதல் பூரகம் ஈரட்டு வாமத்தால் ஆறுதல் கும்பகம் 64 ஊறுதல் 32 ரேசகம் மாறுதல் ஒன்றின் கண் வஞ்சகம் ஆமே அப்படிங்கிற ஒரு பாட்டு மூலமாக சொல்லியிருக்காங்க. ஏறுதல் பூரகம் அப்படின்னா உள்ளிழுத்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆறுதல் கும்பகம்னா நிலைப்பித்தல், ஊறுதல் ரேசகம்னா வெளிவிடுதல். இப்போ பூரகம் 16 மாத்திரையாகவும், ரேசகம் 32 மாத்திரையாகவும், கும்பகம் 64 மாத்திரையாகவும் இயங்கிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பிராணாயாமம் அப்படிங்கிறது என்னென்னா, மனதை அமைதி நிலைக்கு கொண்டு வர உதவக்கூடிய ஒரு மூச்சு பயிற்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம உயிருக்கு நிலைக்களமான மூச்சு எது அப்படின்னா பிராணன் தான். இதை அடக்கி ஒரு வழிப்படுத்துறது தான் பிராணாயாமம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக பிரத்யாகாரம். பிரத்யாகாரம் அப்படின்னா என்னென்னா, நம்மளோட ஐம்புலன்களையுமே அடக்கி நம்மளோட உள்ளம் வேறு எதையுமே நினைக்காம ஒருநிலைப்படுத்தி இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருந்தால் தான் நோயாளியினுடைய பிணியை இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் திட்டமாக ஆராய்ந்தறிய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக தாரணை. தாரணை அப்படின்னா என்னென்னா, அதாவது ஒரே ஒரு எண்ணம் மனதை தன்வசப்படுத்தி குறித்த ஒரு பொருளே நினைக்கிற மாதிரி செய்யணும். அப்படி நம்ம செய்கிறது மூலமாக என்ன நடக்கும்னா, ஒரு நோயாளியை பற்றியும் அதோட நிலை பற்றியும் நம்ம அறியறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக தியானம். தியானம் அப்படின்னா குறித்த ஒரு பொருளை பற்றி இடைவிடாமல் நம்ம சிந்திச்சுட்டே இருக்கிறது தான் தியானம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக சமாதி. சமாதி நிலை அப்படின்னா என்னன்னா, சமமான நிலையில் இருக்கிறது தான் சமாதி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நோயாளியினுடைய நிலையில் தன்னை வச்சு பார்த்து நோயாளியினுடைய நிலையை ஆராயிறது. இதில் கடவுளை சேர்த்து கடவுள் வேறு தான் வேறு அப்படிங்கிற எந்த வேறுபாடு இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலை தான் சமாதி அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ.